வணக்கம் டீச்சர்ஸ். இது ஈரோடு ஆர்ஆர் அகாடமி. நான் உங்கள் கார்த்தி, டிஆர்பி ஃபிசிக்ஸ்க்காக. இப்போ நம்ம இது பார்க்க போகிறது வந்து பிஜிடிஆர்பியினுடைய ஃபஸ்ட் யூனிட்டு, அதனுடைய தேர்ட் பார்ட்டு. ஆல்ரெடி நம்ம 2 பார்ட் பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? ஃபஸ்ட் பார்ட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வெக்டர் ஃபீல்ட்ஸு. செகண்ட் பார்ட் என்ன? மேட்ரிக்ஸ் தியரி. இப்போ தேர்ட் பார்ட் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இந்த ஜென்ரல் சால்விங் ஈக்குவேஷன்ஸ், அதாவது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் சொல்யூஷன். நம்ம இந்த டிஃப்ரென்ஷியல் மேத்தமெட்டிக்ஸில் பார்த்துருப்போம். நம்ம டு சால்வ் ஈக்குவேஷன் ஒரு ஜென்ரல் ஃபார்மில் இருக்கும். அந்த ஜென்ரல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா P0 d2y dx square plus P1 into dy by dx plus P2 y equal to 0, where p's are polynomials in x and P0 not equal to 0 and x equal to 0. ஸோ இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் P0 not equal to 0, பட் அட் த சேம் டைம் x வந்து 0வாக இருக்கலாம். ஸோ ஏன் சார் P0 0வாக இருக்கக்கூடாது? அப்போ தான் அதுக்கு நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஈக்குவல் 0வாக இருந்தால் நமக்கு சொல்யூஷன் கிடைக்காது. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஜென்ரல் மெத்தடு டு சால்வ் இன் சீரியஸ் த ஈக்குவேஷன். அதே தான். இப்போது இங்கே என்ன அடிஷ்னல் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோன்னா, நான் 2 விஷயம் சொன்னேன் போனதில். P0 equal 0வாக இருக்கணும், எக்ஸ் வந்து 0வாக இருக்கணும். அப்போது இதில் எக்ஸ் ஈக்குவல் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னன்னா ரெகுலர் சிங்குலாரிட்டி. என்ன சொல்கிறாங்க? எக்ஸ் ஈக்குவல் 0வாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு என்ன சொல்கிறோம்? ரெகுலர் சிங்குலாரிட்டி. மறந்துடாதீங்க. இதில் எக்ஸ் ஈக்குவல் 0வாக இருந்துச்சு அப்படின்னா சொல்லுவாங்க ரெகுலர் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன் லெஜெண்டர் ஈக்குவேஷன். இந்த லெஜெண்டர் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் சொல்யூஷன். அதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் பாருங்கள். 1 minus x square d square y by dx square minus 2x dy by dx plus n into n plus 1 into y. இதையும் இந்த ஜென்ரல் மெத்தட்லேயும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இட்ஸ் லெஜெண்டர் பாலினாமினல் Pn of x. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸ் ஆஃப் சொல்யூஷன் டிரைவ் பண்ணும்போது 2 ஈக்குவேஷன்ஸ் நம்ம வைக்க போகிறோம். ஒன்று வந்து Pn of x, ஒன்று வந்து Qn of x. இந்த Pn of xனா என்னங்க சார் அப்படின்னு பாருங்கள். இந்த Pn of x அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெரிமினேட்டிங் சீரியஸ். என்ன சொல்லுவாங்க? டெரிமினேட்டிங் சீரியஸ். Pn of x என்ன சொல்கிறோம்? டெரிமினேட்டிங் சீரியஸ். அடுத்தது Qn of x அப்படிங்கிறது நான் டெரிமினேட்டிங் சீரியஸ். அதே மாதிரி இந்த Pn of xங்கிறது என்ன சொல்லுவோம்னா லெஜெண்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபஸ்ட் கைண்ட்னு சொல்லுவோம். இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். n வந்து இந்த இடத்துல ஈவன் ஃபங்க்ஷன். n வந்து ஈவன் ஃபங்க்ஷன். அதே மாதிரி n வந்து டெரிமினேட்டிங் சீரியஸு, மறந்துடாதீங்க. இதே மாதிரி Qn of xங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்டர் ஃபங்க்ஷன்ஸோட செகண்ட் கைண்டு. அது நான் டெரிமினேட்டிங் ஈக்குவேஷன். அதெல்லாமே ஆட் நம்பர்ஸ்க்கான வேல்யூஸ் வரும். பாருங்க, லெஜெண்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் செகண்ட் கைண்டு. ஆக்சுவலி சொல்யூஷன் ஃபார் Pn of x is a டெரிமினேட்டிங் சீரியஸ் when n is even, the last term being. the last term மட்டும் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். இது வந்து Qn of xக்கான வேல்யூ செகண்ட் கைண்ட் பார்க்குறதுனால இந்த இப்படியே சால்வ் பண்ணிட்டு வரோம். கடைசியில் பாருங்கள் Pn of x is the legendary function of first kind. நான் சொன்னோன்னா Pn of xனா ஃபஸ்ட் கைண்டு, Qn of xனா செகண்ட் கைண்டு. ஸோ Pn of xங்கிறது ஈவன் நம்பர்ஸ் வரும், Qn of xங்கிறது வந்து ஆட் நம்பர்ஸ் வரும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த Qn of x ஓட வேல்யூ. Qn of x equal n factorial divided by 135 etc. 2n plus 1 into the bracket இருக்கிற வேல்யூ. The series for Qn of x is a non-terminating series. The series for Qn of x is a non-terminating series. நான் சொல்லியிருக்கேன் Pn of x வந்து terminating series, Qn of x வந்து non-terminating series. General solution of legendary equation. இப்போ அந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதணும் ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னா y equal a into Pn of x plus b into Qn of x. அதாவது ஃபஸ்ட் கைண்டும் ப்ளஸ் செகண்ட் கைண்டும் ஆட் பண்ணுறோம். அதோட என்ன பண்ண போகிறோம்னா 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த இடத்துல கேபிட்டல் A அண்ட் B அப்படிங்கிறது என்ன சொல்ல போகிறோம்னா ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். என்ன சொல்கிறோம்? ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டு. ஸோ வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் லெஜெண்டர் பாலினாமினல். ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் லெஜெண்டர் பாலினாமினல் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ Pn of x is the coefficient of z power n in the expansion of
1 minus 2x z plus z square in ascending power of z. இது முக்கியமாக கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் டிஆர்பி கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா லெஜெண்டர் பாலினாமியல் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கேட்டிருக்கேன். விச் ஒன் ஆஃப் தி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது 1 மைனஸ் 2x z plus z ஸ்கொயர். இது எதில் வரும்? அசெண்டிங் பவர் ஆஃப் இசட்டில், அசெண்டிங் பவர் ஆஃப் இசட். ஸோ ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகனாலிட்டி. ஆர்த்தோகனாலிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததும் இதுவும் நிறையா தடவை கேட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. இந்த ஆர்த்தோகனாலிட்டினா the integral minus infinity to plus infinity, இங்கே minus 1 to plus 1, pn of x pm of x dx equal 0. அப்போ 0 ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா n not equal to m. at the same time n equal to m னா என்ன ஆகும்? integral minus infinity minus 1 to plus 1 pm of x pn of x dx equal 2 divided by 2n plus 1. மறந்துடாதீங்க, இது ஆர்த்தோகனாலிட்டி. ஆர்த்தோகனாலிட்டி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரோடிக்யூஸ் ஃபார்முலா. இது ஒரு முக்கியமான கொஷின். ரோடிக்யூஸ் ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். pn of x equal 1 by 2 power n into n factorial into dn by dxn into x square minus 1 whole power n. இதுதான் வந்து ரோடிக்யூஸ் ஃபார்முலா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லாகுரேஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். லாகுரேஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x into d square y by dx square plus 1 minus x dy by dx plus n into y equal 0. Its solution given by Laguerre's polynomial ln of x equal to e power x into dn by dx power n x power n into e power minus x. இப்போது இது என்ன பண்ண, நமக்கு என்னுக்கு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். என்னுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0 1 2 3 எக்ஸெட்ரா சப்ஸ்டியூட் பண்ணும்போது எல் நாட் எக்ஸ்னா 1, எல் 1 ஆஃப் எக்ஸ் அப்படிங்கும்போது இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் 1 ஆஃப் எக்ஸ் பார்த்துக்குங்க. அப்போது 1 மைனஸ் எக்ஸு எல் 2 ஆஃப் எக்ஸுங்கும்போது வேல்யூ 3ங்கும்போது வேல்யூ. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க ஜென்ரல் டேர்ம் ln of x equal e power x into dn by dx power n into x power n to e power minus x. இதுக்கு nங்கிறது இன்டீஜர், அதுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டு வரணும். 0 1 2 3 இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ அடுத்து ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் லாகுரீஸில் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் e power minus xt by l minus t divided by 1 minus t equal summation of infinity to n equal 0 ln of x divided by n factorial into t power n. இதுதான் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், லக்ரி ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ரீவியஸில் பார்த்தது பார்த்தீங்கன்னா லெஜெண்டர் பாலினாமியலுடைய ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி. இங்கே பார்க்க போகிறது வந்து லக்ரிஸ் பாலினாமியல். இதில் என்ன போகணும்? ப்ரீவியஸ் கேஸில் இன்டெக்ரல் மைனஸ் 1 to plus 1 pn of x pm of x dx ஈக்குவல் பார்த்தோம். இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா integral of 0 to infinity e power minus x into ln of x into dx equal 0. அங்கே m not equal to n ஈக்குவல்னா ஒரே கண்டிஷன் தான், 0 தான். ஈக்குவல்னா மட்டும் அங்கே 2 by 2n plus 1 வரணும். இங்கே வந்து n factorial whole square வரணும், n factorial whole square வரணும். மறந்துடாதீங்க, இது தனியாக எழுதி கம்பேரிட்டிவ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து பார்க்குறது ஹெர்மிட்ஸ் பாலினாமினல். அடுத்து பார்க்க போகிறது வந்து ஹெர்மிட்ஸ் பாலினாமினல். ஸோ ஹெர்மிட்ஸோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பாருங்கள். y டபுள் டேஷ் மைனஸ் 2xy டேஷ் ப்ளஸ் 2ny ஈக்குவல் 0. இங்கே hn of xங்கிறது ரோடிக்யூஸ் ஃபார்முலா. இது அப்படியே பாருங்கள். hn of x ஈக்குவல் மைனஸ் 1 ஹோல் பவர் n e பவர் x ஸ்கொயர் dn பை dx பவர் n இன்ட்டு e பவர் மைனஸ் x ஸ்கொயர். இது அப்படியே nக்கு வேல்யூ இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்? 0 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் கிடைக்கும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று, பார்த்துக்குங்க. 3 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்தது இதில் வந்து ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், இதில் லக்ரீஸில் ஹெர்மிட் பாலினாமியல் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் e பவர் 2 tx மைனஸ் t ஸ்கொயர் ஈக்குவல் சம்மேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி n ஈக்குவல் 0 டு இன்ஃபினிட்டி hn of x by n factorial into t பவர் n. இது வந்து ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். இதில் ஹெர்மிட் பாலினாமியல். இது வந்து இதில் பார்க்க போகிறோம் ஹெர்மிட் பாலினாமியல்.
அடுத்து ஹெர்மிட் பாலினாமியல் ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இதில் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனில் ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இதில் பார்க்க போகிறோம் ஹெர்மிட் பாலினாமியலில். இந்த ப்ரீவியஸ் கேஸில் e பவர் மைனஸ் எக்ஸ் மட்டும் பார்த்தோம். இங்கே வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் hn m of x hn of x. இங்கே ஆக்சுவலாக சின்ன தப்பு இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா m of x போடணும், ரெண்டுமே n of xன்னு போட்டோம். ஓகே, மாற்றிக்கலாம். hn of x equal to 0. இங்கே 2n நாட் ஈக்குவல் 0னா 2n n ஃபேக்டோரியல் ரூட் n. சரிங்களா? The recurrence relation for Hermite polynomial. The recurrence relation Hermite polynomial recurrent relation for Hermite polynomial இது கேட்டிருக்காங்க. இதுதான் இதனுடைய ரிலேஷன்ஸ். டெரிமினேட்டிங் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். நம்ம இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு இருக்குது, கொஞ்சம் இப்படி பாருங்கள். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த் அப்படின்னு the recurrence relation for Lacurie polynomial பாருங்கள். இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. அடுத்து recurrent relation for Legendre polynomial. இதில் ஒரு 7 இருக்குது, பார்த்துங்க. the recurrence relation for Lacurie polynomial இதில் 3 இருக்குது, 3ஐயும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா recurrent relation for Legendre polynomial. இதில் ஒரு 7 polynomials இருக்குது. அது கொஞ்சம் எழுதி வச்சு பீரியாடிக்காக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும். இது எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா பெரிய டேர்மு, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணோம். ஆனால் நம்ம டைரெக்டாகவே இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். 7th ஈக்குவேஷன் மாடல் கொஷின்ஸு. எப்படிலாம் மாடல் கொஷின்ஸ் கேட்குறான்? cos x will be ஆன்சர் இதுதான். பாலினாமியல் லெஜெண்டரி ஈக்குவேஷனு உங்களுக்கு நான் பின்னாடி மாடல் கொஷின்ஸ் டிஸ்கஷனில் நம்ம பார்ப்போம். சும்மா இதெல்லாம் சம் மாடல் கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கான இதுதான் சம் மாடல் கொஷின்ஸ். டீச்சர்ஸ் இதோட நமக்கு ஃபஸ்ட் யூனிட் முடியுது. வர வீக்கு சண்டே உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் யூனிட் வெக்டர் ஃபீல்ட்ஸ்லேருந்து ஒரு 75 கொஷின்ஸ் டெஸ்ட் கொஷின்ஸ் நான் கொடுப்பேன். நீங்கள் இந்த வீக் ஃபுல்லாக அதை இந்த ஃபஸ்ட் யூனிட் வந்து 3 பார்ட்லையும் நம்ம முடிச்சிட்டோம். அதனால் கொஞ்சம் நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நம்ம வர சண்டே உங்களுக்கு வந்து 75 கொஷின்ஸ் கொடுக்க போகிறேன். அதில் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இருக்கிற டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து செகண்ட் யூனிட் என்ன சொல்கிறோம்? ப்ராபபிலிட்டி அண்ட் திஸ் தியரி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ தேங்க்யூ.